நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 21ஆம் தேதி சாதி மதம் கடந்து காதலிக்க மனமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் மக்கள் அதிகாரக் கழகம் உள்ளிட்ட தோழமைப்பு உதவியோடு மாபெரும் மாநாடு நடத்த திட்டமிட்டிருந்தோம் என்று சொல்லும் போதே போலீஸும் இந்த அரசும் திட்டமிட்டு இந்த மாநாட்டை சீர்குலைப்பதற்காக அனுமதி இப்போது மறுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பே இந்த மாநாடு நடத்தப் போகிறோம் என்று அறிவித்து தொடர்ந்து போராடி 15 நாட்களுக்கு முன்பே மாநகராட்சியிலே பணத்தை கட்டியாகிவிட்டது. போலீஸிலே 15 நாட்களுக்கு முன்பு அது சொல்லியாகிவிட்டது. இன்றைக்கு காலையில் ACIS என்று பேசும்போது கூட பிரச்சனை எதுவும் இல்லை என்று சொன்னார். ஆனால் தற்பொழுது சுமார் 3 மணிக்கு மேல் அனுமதி இல்லை என்று சொல்கிறார்கள். என்ன நடக்கிறது ஜனநாயக நாட்டில் என்பதை பற்றி நாம் பரிசீலிக்க வேண்டும். முதல்வர் வருகிறார், அதுதான் பிரச்சனை என்று எழுத்திலே கொடுக்கிறார்கள். அப்படி என்றால் தொடர் சரவணன் இந்த காலையிலிருந்து நம்மோடு இருக்கிறார் அனுமதி வாங்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் காலையிலிருந்து போலீஸும் மாநகராட்சி நிர்வாகமும் துளியும் சொல்லவே கிடையாது. ஆக ஆணவ படுகொலை செய்யக்கூடாது, ஆணவ படுகொலைக்கு எதிரான தீர்மானம் போடக்கூடாது என்று எப்போது முதலமைச்சர் வரும்போது அப்படி ஒரு சொல்லே நடக்கக்கூட நினைப்பது என்ன நியாயம்? இதை முதலமைச்சர் விரும்புவாரா என்பதை பற்றி பரிசீலிக்கணும். ஆக தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே இந்த பிரச்சாரம் சென்று அனைவரும் ஆதரிக்கக்கூடிய இந்த நிகழ்வை தடை செய்வதன் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடியது யார்? இந்த இடத்திலே நாளைக்கு வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உணவு போட வேண்டும், அதற்காக நீங்கள் நிகழ்ச்சி நடத்த முடியாது கூறுகிறார்கள். இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியதாக இல்லை. மக்கள் அதிகாரக் கழகம், மக்கள் இலக்கிய கழகம் மட்டுமல்ல, தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்த தோழர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தோழர்கள் மிகவும் கடுமையாக இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்பதற்காக உழைத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசும் போலீஸும் திட்டமிட்டு இறுதி நேரத்திலே இப்படி ஒரு மிகப்பெரிய ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தமிழ் பண்பாட்டை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோமே, அதிலே மண்ணை அள்ளி போடுவதை போல செய்கிறார்கள். இருந்தாலும் கூட இப்பொழுது எழுத்துப்பூர்வமாக வேறு ஒரு நாளிலே நீங்கள் கேளுங்கள், நாங்கள் பேசுகிறார்கள். இந்த போலீஸின் தமிழ்நாடு அரசின் நடவடிக்கையை மக்கள் அதிகார கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் உண்மையாக கண்டிக்கிறோம். திருநாள் திட்டமிட்ட தேதியில் கண்டிப்பாக இதே தமுக்க மைதானத்தில் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தோழர்களுடைய உதவியோடு ஆதரவோடு மாபெரும் மாநாட்டை இப்போது வரக்கூடியவர்கள் எண்ணிக்கையை விட பல மடங்கு எண்ணிக்கையிலே ஒரு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான மண் தான் மதுரை மண், தமிழ்நாடு மண் என்பதை கண்டிப்பாக நிரூபிப்போம். நன்றி. அப்படியே ஓடட்டும் முடியும். பெரியவர்களே, அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் கலை இலக்கிய கழகம், மக்கள் அதிகார கழகம் மற்றும் தோழமை அமைப்புகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழ் புலிகள் கட்சி சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். இப்பொழுது நாங்கள் நின்று இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது இன்று அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக ஏற்பாடு செய்வதற்கான எல்லா தயாரிப்பையும் நேற்று நைட்லேருந்து ஒரு கனவாக நாங்கள் பார்த்துருந்தோம். நாளைக்கு நைட்டு கருத்துலாம் எப்படி காட்சி அளிக்க போகுது, நாளை கழிச்சு தமிழ்நாட்டில் இருந்து எல்லா மக்களும் வரப்போகிறாங்க மகிழ்ச்சிகரமாக. அதே நேரத்தில் இன்றைக்கி ஆணவ படுகொலைக்கு எதிராகவும் இன்றைக்கு மதுரையில் திருப்பரங்குன்றம் விஷயங்களில் நாம் தொடர்ந்து பயணித்திருக்கிறோம். அப்போ இந்த தமிழ்நாட்டு மதுரை மண் என்பது எப்படி ஒரு பண்பாட்டு கொண்ட பல்வேறு அம்சங்களை கொண்ட வழிபாட்டு முறைகளை கொண்ட ஒற்றுமையாக இருக்கக்கூடிய பல அம்சங்கள் இருக்குது. இப்போ இதற்கெல்லாம் ஒரு தீர்வுக்காக அதற்கான எடுத்துக்காட்டாக பல சான்றுகளையும் ஆதாரங்களையும் கண்காட்சியாகவும் ஓவியங்களாகவும் பேச்சுக்களாகவும் கலை வடிவங்களாகவும் கொடுப்பதற்கான எல்லா தயாரிப்புகளும் ஒரு குறுகிய காலத்தில் அதில் நாங்கள் ஒரு 25 நாட்களில் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடை கடுமையாக எல்லா தோழர்களுடைய ஒத்துழைப்போடு நடத்தினோம். இந்த அனுமதி நடவடிக்கை என்பது இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அனுமதிக்காக தொடர்ந்து நடத்தினோம். இதை நாங்கள் வெளியில் இப்போ வரைக்கும் நாங்கள் எதுவுமே சொல்லலை. ஏன் இன்றைக்கி கூட பேச முடியும்னா, இன்றைக்கு காவல்துறையுடைய அணுகுமுறையும் மாநகராட்சியினுடைய அணுகுமுறை என்பது எந்த அளவுக்கு இருக்குது, நிர்வாக சிஸ்டம் என்பது எப்படி ஒரு அநீதியாக இருக்குது, ஒரு நேர்மையாக கூட உங்களுக்கு அங்கே இந்த தேதியில் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்க முடியும். ஏன்னா நீ சிஎம் ப்ரோக்ராம் என்பது இன்றைக்கி நேரத்தில் 1 வாரம் ஆயிடுச்சு.
ஆனால் எதையுமே சொல்லாமல் இன்னைக்கு எல்லாத்தையும் வர வச்சு நாங்கள் எல்லா ஏற்பாடும் செஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து எங்களை வந்து அதுவும் எப்போ சொன்னாங்க, மதியம் 3 மணிக்கு நீங்கள் தள்ளி வைங்க, இதை தவிர்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவருடைய நோக்கம் என்பது என்ன? இப்போ இவருடைய உழைப்பு இருக்குது, இன்றைக்கு எல்லாருடைய தோழருடைய வருகை இருக்குது, இப்படி எல்லாம் எதையுமே கணக்கு எடுத்துக்கிறாம இவங்களுடைய நல்ல பேர் வாங்கணும், சிஎம் எந்த பேர் கெட்ட பேர் ஆகியிருக்காருன்னு சொல்லி இந்த அதிகாரிகள் தான் இப்படி வந்து அனுமதி என்பது இன்றைக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு நடவடிக்கை இது. ஏன்னா இன்றைக்கி இந்த அனுமதி விஷயத்தில் இன்றைக்கி பல்வேறு தலைவர்கள் வந்து தொடர்ந்து வெளியிட்டிருக்காங்க. சாதாரணமாக வந்து பல தலைவர்கள் பேசியிருக்காங்க, திமுக கூட பேசியிருக்காங்க, பல விஷயங்கள்லாம் போராடி தான் நாங்கள் வந்து இந்த விஷயத்துக்கு வந்துருக்கோம். ஆனால் இன்றைக்கு அனுமதிக்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் இந்த பல்வேறு சிரமங்களில் ஒரு மகிழ்ச்சிகரமாக வந்திருக்க நாட்டுடைய அனைத்து தோழர்களும் இந்த செயல்பாட்டை கண்டிக்கணும். அதே நேரத்தில் இந்த விஷயத்துக்கு நாங்கள் பொறுத்தெடுக்குமாறு இந்த நடவடிக்கையை நாம் வந்து ஏதோ இன்றைக்கி இந்த தடை போட்டுருச்சு அடுத்து நடக்காமல் இருக்குன்னு நினைக்காதீங்க. அடுத்து கட்டாயமாக கூடிய விரைவில் நாம் வந்து ஒரு 2-3 நாளுக்கு நாம் அறிவிப்போம் இந்த செய்தியை. அந்த நிகழ்வை நாம் வந்து மிக சிறப்பாக இன்னமும் ஆயிரக்கணக்கான வாய்ப்பாக அந்த நிகழ்ச்சியை நாம் வெற்றிகரமாக நம்முடைய கோரிக்கையான 50 கோரிக்கையான இந்த கோரிக்கையை நாம் வலியுறுத்துவதமாக அனைவரும் ஒரே முகமாக நாம் வலியுறுத்துவோம். அப்படிப்பட்ட நிகழ்வுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறும் தங்களுடைய வருகைக்கான ஏற்பாடை செய்து கொடுத்து அந்த சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய தோழர்கள் அந்த சிரமத்தை பொறுத்து வந்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிக்கு தயாரிக்குமாறு தங்களை கேட்டுக்கொள்கிற அமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தோழர்களே, இந்த எதிர்பார்ப்போடு தமிழ்நாட்டு பண்பாட்டு திருவிழாவில் மதுரையிலே குறிப்பாக வரலாற்று சிறப்புமிக்க சமுத்திரம் மைதானத்திலே நடத்திவிடலாம் என்கின்ற மாபெரும் ஆசை நான் எடுத்துக்கொண்ட இந்த கருத்தியல் என்பது எளிதான ஒரு செய்தி அல்ல, வெறும் அரசியல் செய்தி அல்ல. உள்ளபடியே இது சனாதன சங்பரிவார்களின் ஒரு மிகப்பெரிய வேலை திட்டத்தை முறியடிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அரசியலை எளிதில் நடத்திவிட முடியாது என்பது இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலிருந்து நாம் அறிய முடிகிறது. ஏனென்று சொன்னால் தொடர்ந்து காலங்காலமாக இந்த மண்ணிலே நிலவி வருகின்ற இந்த சனாதன கட்டுப்பாடுகளை தகர்த்தெறிவதற்காக, ஒரு பண்பாட்டு யுத்தத்தை நடத்துவதற்காக அருமையாக வடிவமைத்திருந்த இந்த தோழர்கள், மக்கள் கலை இலக்கிய கழகம், மக்கள் அதிகாரத்தைச் சேர்ந்த தோழர்கள் அனைவரும் மிக சிறப்பாக வடிவமைத்து கலை நிகழ்ச்சிகள், கண்காட்சி, தலைவர் பெருமக்களுடைய உரை என்று ஒரு பெரிய வேண்டுகோளோடு இந்த தமிழ்நாட்டு பண்பாட்டு திருவிழாவை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கு விடுதலை சிறுத்தைகளும் முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்பு நல்கியிருக்கிறோம். வரலாற்று தலைவர் அண்ணன் எழுச்சித்தமிழுடைய பேருரை நாளை சமூகத்திலே எதிரொலிக்கும். அதனை கேட்டு நாம் அடுத்தடுத்த வேலை திட்டங்களை வடிவமைப்போம் என்றெல்லாம் நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று நிர்வாக சிக்கலுக்காக நிர்வாக காரணங்களை காட்டி, முதல்வர் வருகையை காட்டி இந்த நிகழ்வை தள்ளி வைக்குமாறு காவல்துறை இந்த நேரத்தில் வருத்தத்தை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் காவல்துறையிடம் நாங்கள் அனுமதி வாங்கி அதற்கு பிறகுதான் மாநகராட்சி நிர்வாகத்திடமே நாங்கள் முறையாக பணத்தை, வாடகை பணத்தை நாங்கள் செலுத்தினோம். ஆனால் நாளைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்ற போது இன்று அந்த வேலையை தடுக்கும் விதமாக மாலை வேலையில் 5 மணிக்கு இப்போது அனுமதி மறுத்து ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட நாங்கள் ஜனநாயகத்தில் வேண்டும், ஜனநாயகம் என்பதுதான் எங்களுடைய விளக்கமாக மாறி இருக்கிறது. ஆகவே ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக ஜனநாயகத்தை மீட்டுருவாக்கம் செய்வதற்காக நாங்கள் சில தலைவர் எழுச்சித்தமிழ் சொல்வது போல கொள்கைகளில் களமாடுவோம். கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், தேவையெனில் கொள்கை சிதையாமல் வித்தியை மாற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே
இந்த வேலை திட்டம் நிச்சயமாக நடைபெறும். இந்த நாளில் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயம் என்னவென்றால், மற்றொரு நாளில் நடக்கின்ற இந்த என்னுடைய சார்பில் இந்த தோழர்களுக்கு இப்போது நான் ஒரு அறிவிப்பை விடுகிறேன். தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா என்று மட்டும்தான் இந்த அறிவிப்பு இருந்தது. மற்றொரு நாள் நடக்கின்ற இந்த தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா மாநாடு என்கின்ற பெயரில் இங்கே இதே தமிழகத்திலே படத்தை காட்டுவோம். முழுமையாக ஒத்துழைப்பு நடத்துவோம். நம்முடைய வரலாற்று தலைவர் எழுச்சி தமிழர் நாளைய தினம் மதுரைக்கு வருகை தருகிறார். அவரிடம் இந்த செய்தியை சொல்லி தலைவர் எழுச்சி தமிழரிடம் நிச்சயமாக தேதியை வாங்கி அவர் இந்த மாநாட்டிலே பேருரையாற்றுவதற்கான முழுமையான வாய்ப்பை தலைவர் எழுச்சி தமிழர் ஒப்புதல் பேரில் இந்த இடத்துல சக தோழர்களுக்கு நான் அளிக்கின்றேன். அந்த வகையிலே இந்த நாளிலே நாம் நடைபெற இருக்கின்ற இந்த மாநாடு சற்று தள்ளிப்போகிறதை தவிர நிச்சயமாக இந்த மாநாடு நடந்தே தீரும். சனாதன சங்பரிவார்களின் காதுகளிலே இடியாய் இந்த முழக்கம் இறங்கும் என்று சொல்லி தோழர்கள் பொறுத்தருமாறு பணிவோடு இருக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் அதிகார கழகம் நடத்தும் தமிழ்நாட்டு பண்பாட்டு விழா, பண்பாட்டு பெருவிழா என்கிற இந்த தலைப்பு கிட்டத்தட்ட மதுரையை 2 மாதங்களாக இந்த தலைப்பு ஒரு விவாத பொருளாகி அந்த நடக்கக்கூடிய நிகழ்வும் மதுரை மக்களுடைய எதிர்பார்ப்புக்கும் அடங்கியிருந்த இந்த நிகழ்வு நாளை இந்த வேளையில் தமிழர்களின் பண்பாட்டு இசைக்கருவிகள் அதிரக்கூடிய இந்த தருணத்தில் இந்த நிகழ்வுக்கு தடை என்கிற செய்தி தமிழ் புலிகள் கட்சிக்கு மட்டுமல்ல மதுரை மக்கள் அனைவருக்குமே பெரிய வருத்தமான செய்திதான். ஆனாலும் மக்கள் அதிகார கழக தோழர்களுடைய உழைப்பு இன்னும் கூடுதலாகும். வலதுசாரி சிந்தனையுடைய எல்லோருக்குமே மீண்டும் நடைபெறக்கூடிய தோழர் அறிவிப்பு செய்தது போல அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றிகரமான மாநாடாகவும், திருப்பரங்குன்றம் எப்படி மிகப்பெரிய அரசியல் பேசும் பொருளாக மாறியதோ, வலதுசாரிகளுக்கு எதிரான களத்தில் மக்கள் அதிகார கழகம் எப்படி கலகம் செய்ததோ, அதை போலவே மதுரையில் வலதுசாரிகளுக்கு எதிரான இந்த இடதுசாரிகள் ஒட்டுமொத்தம் கூடுகிற இந்த நிகழ்வு இன்னும் பிரம்மாண்டமாக நடைபெறும் என்பதை இந்த இடத்திலே சொல்லி தமிழ் புலிகள் கட்சி மக்கள் அதிகார கழகத்தோடு எப்போதும் உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை முன்னுதாரணமாக நின்று வழிநடத்தும் என்று